ஹலோ காய்ஸ் ஐயனார் துணையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் வானதியால் பெரிய ஒரு சண்டை வருது. யாருக்குன்னு சொன்னால் சோழனுக்கும் பாண்டிக்கும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பாண்டி வந்து ஒரு பைக் வந்து வச்சுருந்தாங்க. அந்த பைக்கை வந்து வானதிக்காகத்தான் வாங்கியிருந்தாங்க. வானதி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், எனக்கு ஒரு டாக்டர் வந்து பைக் தந்திருக்கிறாங்க, எனக்கெல்லாம் இந்த பைக்கெல்லாம் தேவையில்லை, இங்கே பாரு நான் வச்சுருக்கிற பைக் புது பைக், இது என்ன ரொம்ப பழசான பைக் மாதிரி இருக்குது, இதெல்லாம் தேவைப்படாது என்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து பாண்டி அந்த பைக்கை இவங்களுக்கு கிஃப்டாக தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் டாக்டருக்கோ இவங்க அந்த பணம் வந்து திரும்ப கொடுக்க வேண்டி இருந்துச்சுது. அவங்க வீட்டில் போய் ஜோதிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த டாக்டருக்கு இவ்வளவு பணம் கொடுக்குற நேரம் அவங்கள்ட்ட பைக்கை திரும்ப அவங்கள்ட்டே கொடுத்துட்டு, பாண்டி எனக்காக வாங்கின பைக்கையே நாம் வந்து எடுத்து ஓடலாம், அப்படி ஓடினா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தேவையில்லாமல் பணமும் செலவு பண்ண முடியும், தேவையில்லை என்றுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த பைக்கில் பாண்டிகிட்ட வாரங்க, பாண்டி எனக்கு அந்த பைக்கின் கீயை கொடு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எந்த பைக்கை பற்றி கேட்குற என்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து அவங்க சொல்கிறாங்க, இதுதான் எனக்காக ஒரு பைக் வாங்கினால அதைத்தான் கேட்குறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் கொடுத்து எவ்வளவோ நாளாச்சு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யாருக்கு கொடுத்த? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை வானதி, அதுதான் உனக்கு வேண்டான்னு சொல்லிட்டால, உனக்கு வேண்டாமன்ற பொருளை அது இன்னொருத்தங்களுக்கு நான் கொடுத்தா என்ன, கொடுக்காம போனா என்ன, அவங்க யாராக இருந்தான்னா உனக்கு என்ன என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், பல்லவன் வந்து நிலாவை அந்த பைக்கில் ஏற்றிட்டு வராங்க. எங்கே வராங்கன்னு சொன்னால் பாண்டியோட கடைக்கு தான் வராங்க. பாண்டி எப்படி இருக்குது பைக் பற்றியா, நான் பைக் ஓடினது மட்டும் இல்லாமல் நிலானியும் ஏற்றிட்டு வந்திருக்கிறேன் என்ற மாதிரி வந்து சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது இது வானதிக்காக வாங்கின பைக்குன்னு சொல்லி. இவங்க சிரிக்கிறத பார்த்த வானதி இருந்த சேரை தூக்கி போட்டுட்டு எழும்பி போகிறாங்க. ஏய் வானதி என்ன பண்ணிட்டுருக்குற என்ற மாதிரி வந்து சொல்லும்போது நிலா கேட்குறாங்க, எதுக்கு வானதி இவ்வளோ கோவமாக போகிறாங்க, ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது நாங்களுமே குறுக்க வந்துட்டோமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை அண்ணே, அவங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க வந்தாலே பிரச்சனை தான், விடுங்க அவங்கள்ட பிரச்சனையை விடுங்க என்று சொல்லும்போது போன வானதி திரும்ப வராங்க. என்னது பிரச்சனை இல்லையா, ஏன் வந்து சொல்கிறதுக்கு வந்து பயப்படுற, சொல்ல வேண்டியதானே, எல்லா உரிமையும் அவங்களுக்கு தானா, எனக்கு எதுவுமே இல்லையா, எனக்காக வாங்கின பொருளை எப்படி நீ இவங்ககிட்ட கொடுப்ப, இவ்வளோ நேரமாக நான் கேட்டுட்டு இருந்தேன் என்னோட பைக் எங்கேன்னு கேட்கும்போது வந்து நான் யாருக்கு கொடுத்தா உனக்கு என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன், இப்போ தான் தெரியுது இவனுக்கு கொடுத்துருக்குறேன்னு சொல்லி. எதுக்கு இவங்களுக்கு கொடுத்தா, ஓ அவங்க வந்து காரில் போவாங்க, ஒருவேளை கார் இல்லாத நேரத்தில் நடந்து போவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவைப்படும்னு கொடுத்தியா, இந்த வானதியை பற்றியெல்லாம் நீ யோசிக்க மாட்டா இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் பல்லவனுக்கு தெரியுது, ஓஹோ இந்த வானதிக்காக தான் இந்த பைக்கை வந்து பாண்டி வேண்டி வச்சுருக்கிறாங்க, இதை எனக்கு வந்து தந்திருக்கிறாங்க போல இருக்குது, இதுதான் வானதியோட கோவம் போல இருக்குன்னுட்டு. என்ன வானதி, இந்த பைக் எனக்கு தந்தது தான் உங்களுக்கு பிரச்சனையா, அது எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் இந்த பைக்கை உங்கள்கிட்டயே தந்துடுறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ எதுக்கு தரணும், இது எனக்காக வாங்கின பைக், நீ ஒன்றும் எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை, நீ தந்தியோ தரையிலையோ அது என்னோட பைக் தான், எதுக்கு நிலா இந்த பைக்கில் ஏறி நீங்கள் சுற்றுறீங்க, உங்களுக்குண்டு தான் கார் இருக்குல்ல, நீங்கள் வந்து கார் பைக்கண்டு மாறி மாறி சுற்றிட்டு இருப்பீங்க, நான் மட்டும் நடையாக நடந்துட்டு இருக்கணுமா, இங்கே பாருங்கள் அதில் நிற்கிற பைக் வந்து நான் காசு கொடுக்கணும், காசுக்கு வந்து வாங்கியிருக்கிறேன், அந்த பணம் இனிமேல் திரும்ப கொடுக்கல, பாண்டி எனக்காக பைக் வாங்கியிருக்கிறான்னு தெரியாமல் நான் அந்த பைக்கை வாங்கிட்டேன், ஆனால் இப்போ வந்து இந்த பைக்கை எடுத்துகிட்டு அந்த பைக்கை கொடுக்கலான்னு வந்து பார்த்தா இங்கே பார்த்தா பைக் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே பல்லவன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதுக்கப்புறம் இந்த பைக்கை வச்சுருக்கிறது நல்லா இல்லைன்ட்டு, அண்ணி நாங்கள் நடந்தே போயிடலாம், இந்த பைக்கை கொடுத்துட்டு போவோமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டேய் பல்லவா என்ன பண்ணிகிட்ருக்குற, பைக் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, ஒரு வேளை நீ பைக்கை இங்கே விட்டுட்டு போனாலும் இந்த பைக்கை நான் பாண்டி அதாவது ஆனந்திக்கு கொடுக்க போகிறதில்ல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் தரமாட்டேன், எதுக்கு தரமாட்டேன், இது என்னோட பைக் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வானதி கொஞ்சம் வாயை மூடிட்டுறது, இது உன்னோட பணத்தில் வாங்கின பைக் கிடையாது, இது என்னோட பணத்தில் வாங்கினது, தாரதும் தராதும் என்னோட இஷ்டம், நீ என்ன நினச்சிட்ருக்கிற, அவங்கள மிரட்டி அந்த பைக்கை வாங்கலான்னு நினச்சியா, இங்கே பாரு உனக்காகத்தான் வாங்கினேன் இல்லையாண்டு இல்லை, ஆனால் நீ என்ன பண்ணினா, இல்லை எனக்கு இந்த பைக்கெல்லாம் தேவையில்லை, புதுசாக வாங்கி தருவேன்ட்டு பார்த்தா ரொம்ப பழசாக இருக்குன்ற மாதிரி வந்து பெருமையாக என்னை வந்து கேவலமாக பேசிட்டு அந்த டாக்டர் வந்து பெருமையாக பேசிட்டு போனி, அந்த டாக்டர்கிட்டே போய் கீழ் புது பைக் வாங்கி தருவாங்க, ஏன் புது கார் கூட வாங்கி தருவாங்க, இங்கே எதுக்கு வந்து கத்திட்டு இருக்கிற என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, பல்லவா நீ பைக்கை கொண்டு போ, ஒருவேளை நீ கொண்டு போகலை என்றாலும் நான் பைக்
பைக்கை வீட்டுக்கு கொண்டு வருவேன். சரியா? இந்த பைக் யார்ட்ட கைக்கும் போகாது. ஒன்றில் நீ பாவிக்கணும் அல்லது போனால் இந்த கடையில் நிற்க நான் வேறு யாருக்கும் வித்துட்டு போவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பல்லவன் சொல்கிறாங்க, எதுக்குடா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நிலா சொல்கிறாங்க, அதுதான் வானதி உங்களுக்கு ஒரு பைக் இருக்குல்ல, அப்புறமா என்ன அந்த பணத்தை கட்டிட்டா போச்சு. அந்த பணத்தை யார் கட்டுவா? நீங்களா கட்டுவீங்க. நான் இதுக்கு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் இந்த பைக்குக்காக கட்டணும். உங்களுக்கு மட்டும் கிஃப்டாக பாண்டி வாங்கி தருவான், நான் மட்டும் பணத்தை கட்டிகிட்டு இருக்கணுமா? பாண்டி சம்பாதிக்கிறதெல்லாம் எனக்கு தானே. அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு பைக்கை வந்து பணம் கொடுத்து வாங்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்க வானதி, இன்னும் கொஞ்ச நாளில் சேரன் அண்ணாக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்புறமா வந்து பாண்டி சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தானே. என்னது பாண்டி சம்பாதிக்கிறதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா எனக்கா? எப்படி வரும்? இப்போ வராது, அப்புறமா எப்படி வரும்? அது மட்டும் இல்லாமல் பாண்டியை கல்யாணம் பண்ண போகிறேன்னு யார் சொன்னது? நான் சொன்னேனா? இப்படி என்னோட பொருளை தூக்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறவனை நான் கல்யாணம் பண்ணுவேனா? நான் எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன் இவனை. இங்கே பார் பாண்டி, இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இதை கேட்டோன்னா நிலாவுக்கு அழுக வந்துடுது. பல்லவா, இங்கே பாருங்கள், இந்த பைக்கை கொண்டு போய் வானதிட்டியே கொடுத்துடு, இதால் அவங்களுக்கு 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வரும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பாண்டி வந்து சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, என்னன்னு சொன்னீங்க? இந்த பைக்கை கொண்டு போய் கொடுத்தா எனக்கும் வானதிக்கு முடியல பிரச்சனை வராதா? பிரச்சனைக்காகத்தான் அவள் வந்து இந்த கடைக்கே வருவா. இப்போ நீங்கள் பைக்கை கொண்டு வராட்டிலும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பா, நான் வந்து பைக்கை கொடுத்தாலுமே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பா. அதை விட அவள் இப்படியே இருக்கட்டும், நான் என்னோட வேலையை பார்ப்பேன், நீ இப்போல்லவா பைக்கை கொண்டு போன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை பாண்டி, இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு எதுக்கு? இல்லை நீ கொண்டு போன்ற மாதிரி வந்து சொல்லும்போது அந்த இடத்துக்கு வந்து சோழன் வந்துட்டாங்க. என்ன நிலா இங்கே நிற்கிற? ஏன் என்னாச்சு? என்னடா பல்லவா, இது ஒரு புது பைக்காக இருக்குது. யாரோட பைக் இது? உன்னோட ஃப்ரெண்டுண்டையா? டேய், இங்கே பார்த்தா அவனோட பைக்கை வாங்கிட்டு போய் எங்கேயாவது நீ உடைச்சி போட்டின்னு சொன்னால் அப்புறமா நாங்கள் தாண்டா பணம் செலவு பண்ணணும். ஏற்கனவே பெரிய செலவு இருக்குது, கல்யாணத்துக்காக செலவு பண்ணணும், அதுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், அவ்வளோ தூரம் போகணும், யோசிச்சு பாரு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை சோழா, அதெல்லாம் நான் கொடுத்த பைக் தான். என்னது நீ கொடுத்த பைக்கா? பல்லவன் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா? என்னடா இது புரியவே இல்லை. நான் நினச்சேன் ஏதோ ஒரு 10,000 5,000 மாதம் படிப்புக்காக கொடுக்குறான்னு பார்த்தா பைக்கே வாங்கி கொடுத்துட்டியா? பல்லவா, எங்கே பாரு, அவன் பைக் வாங்கி தந்துட்டான்னு சொல்லி பெருமையாக நினச்சிட்டாத பாரு, நீ படிப்பெல்லாம் மூடி, நான் உனக்கு காரை வாங்கி தரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியாக போச்சு, இந்த பைக் வாங்கி தந்ததுக்கே இவ்வளோ நேரம் பெரிய பிரச்சனையாச்சு, இப்போ நீ வந்து கார் வாங்கி தர, அடுத்தது என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டேய், அவன் தான் சொல்கிறானே உனக்கு வாங்கி தந்தேன்னு சொல்லி, அப்புறம் எதுக்கடா அவன் பிரச்சனை பண்ண போகிறான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பிரச்சனை இங்கே இல்லை, அங்கே அங்கே பாரு யார் போயிட்டுருக்குறாங்கன்னு என்ற மாதிரி வந்து சொல்லும்போது வானதி தூரத்தில் போயிட்டுருக்குறாங்க. டேய், வானதி எப்படா இங்கே வந்துச்சுது? அது சரி, அது பைக்கில் போகுதே, யார்கிட்ட பைக்கடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வேறு யார்? அந்த டாக்டர் கொடுத்தாங்களாம், பணம் தர சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. நான் ஏற்கனவே அவளுக்கு ஒரு பைக் வாங்கி வச்சுருந்தேன், இல்லை எனக்கு வேண்டாம், இது பழசாக இருக்குது, அந்த பைக் நல்ல பைக்காக இருக்குன்ட்டு போனால் இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பல்லவனுக்கு எதுக்கு பைக்கை கொடுத்தா என்ன நிலா, உங்களுக்கு கார் இருக்குது, பைக் இருக்குது, எதுக்கு திரும்ப என்னோட பைக்கையும் பறிக்கிறீங்கன்ற மாதிரி அவங்களோட பிரச்சனைக்கு போகிறா. அதுதான் நான் சொல்லிட்டேன், பல்லவன் இந்த பைக்கை நீ வச்சிரு, அல்லது போனால் நான் வேறு யாருக்கு விற்பனோடையே இந்த வானதிக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன். அது அவளுக்கு பிடிக்கல, சத்தம் போட்டுட்டு போகிறா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டேய், எதுக்கடா தேவையில்லாத பிரச்சனை? அதுதான் அந்த பொண்ணை பற்றி தெரியுமல்ல உனக்கு, கொஞ்சம் சமாளித்து போக மாட்டியா? யாரு நீ சொல்கிறியா சமாளித்து போ சொல்லி? இங்கே பாரு, நீ வந்து ரொம்ப சொப்டானவங்க, எதுக்கும் பொறுமையாக இருக்கக்கூடியவங்க, அப்படிப்பட்ட அவங்களோடையே நீ வந்து பிரச்சனை பண்ணுற. இந்த வானதி மாதிரி உனக்கு கிடைச்சா நீ பேசாமல் இருப்பியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, உனக்கு அந்த மாதிரி உன்னை வந்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்குற மாதிரி ஒரு பொண்ணு தான் கிடச்சிருக்கு, அப்போ நீ தான் சமாளித்து போகணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதையெல்லாம் விடு, நான் இப்போ கடைக்கு போனால் சரியாயிடும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ என்னது, கடையை பூட்டிகிட்டு போறியா? இல்லை, கடை சாத்தினதுக்கப்புறமா நான் வந்து வானிதியை சந்திச்சுட்டு தான் வருவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டேய், எதுக்கடா தேவையில்லாத பிரச்சனை? இப்போ தான் ஒரு பிரச்சனையாக வீட்டில் முடியுதுன்னு பார்த்தா நீங்கள் புதுசாக பிரச்சனையை கிளப்பாதேடா. அடுத்தது உன்னோட கல்யாணம் தான் சொல்லும்போது யாரை? வானதியா? முதல்ல அதுக்கு என்ன கல்யாணம் பண்ண சம்மதிக்குதா இல்லையா யாருக்கு தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டேய், என்னடா இப்போ வந்து இப்படி சொல்கிறா? இவ்வளோ நாளும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை, அதனால தான் எங்களோட கல்யாணம் தள்ளி போகுதுன்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடான்னு பார்த்தா அவனுக்கு கல்யாணம் ஆக போதுன்னொன்னே இந்த கல்யாணம் நடக்குதா இல்லையான்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே பாரு, அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னா அடுத்தது உனக்கு தான் கல்யாணம் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ வந்து பாண்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கடையில் நிற்கிறவங்களோட சோகமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாரு, வானதிக்காக பைக் எடுத்தேன், அது வேண்டாண்டுட்டு போகுது, பிறகு வேறு ஒருத்தங்கிட்ட கொடுத்தோன்னா அதை வேணுமென்று நிற்குது. இப்போ வந்து கல்யாண விஷயத்தை பேசினா
பேசினா எனக்கு நீ எல்லாம் தேவையில்லை என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகும். இதெல்லாம் எனக்கு தேவையா? ஒரு நல்லது பண்ண போனாலும் பிரச்சனைக்கு வருது, பேசாமல் இருந்தாலும் பிரச்சனைக்கு வருது, என்ன பண்ணுறேன்னு தெரியலை என்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் போய் வானதியோட பேசுங்க, என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் கோவக்கார பொண்ணு தான், அதுக்காக நீங்கள் பேசாமல் விட்டுட்டு இருக்கிறதா, போய் பேசுங்கன்னு சொல்லும்போது வந்து அங்கே போனால் வானதி இந்த கடை பூட்டி இருக்குது. என்ன இது கடை இதுக்கு பூட்டி இருக்குது, இப்போ தானே 5 மணி ஆகுது, வடமேல 6 மணி 6:30க்கு தானே கடை பூட்டுவா, ஏன் பூட்டினான்னு பார்த்தா அவங்க கடையை பூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டாங்க. யாரோடையன்னு கேட்டால் அவங்க அந்த டாக்டரோட சேர்ந்து போயிட்டாங்க. அந்த கடையில் வேலை செய்கிறவங்க வெளியில் நின்று ஃபோனை பார்த்துட்ருக்குறாங்க. என்னப்பா கடை இதுக்கு ஏர்லியாகவே பூட்டினீங்க? நான் பூட்டலைங்க, நான் வந்து கடையை பார்த்துட்ருக்குறேன், நீங்கள் எங்கேயாவது போகணுமெண்டா போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். இல்லை கடையை பூட்டிகிட்டே போகலாம்னு வானதி அக்கா தான் போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு கேட்டும்போது, இல்லை இல்லை கடைக்கு எங்கேயோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டாங்க, அதுக்காக தான் கடையை வந்து பூட்ட சொன்னாங்க, அந்த டாக்டரோட காரில் போயிட்டாங்கன்னு சொன்னோன்னா பாண்டிக்கு கோவம் வந்துடுது. இப்போ தான் என்னோட பேசிட்டு வந்தா, அதுக்கிடையில் அவங்க அந்த காரில் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாளா, இரு வாரேன்ட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. வானதி என்ன பண்ணிகிட்ருக்கிற? நான் வந்து கடன் பட்டு கடையை ஆரம்பித்து தந்தா நீ கடையை சாத்திட்டு வந்து இங்கே எவனோ ஒருத்தனோட வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறியா? வெக்கமா இல்லை உனக்கு? எதுக்கு இவனை எப்போ பார்த்தாலும் கூட்டிகிட்டு தெரிகிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வாயை மூடிட்டு வெளியில் போ, உனக்கு கதைக்க பேச தெரியலைன்னா வாயை மூடிட்டு வெளியில் போன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பாண்டி என்னோட பேசாத, முதல்ல வெளியில் போன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது? இங்கே பாரு, என்னோட பணத்தில் தான் அந்த கடன் ரன் பண்ணிகிட்ருக்குற, அப்படி இருக்கும்போது வந்து ரொம்ப கடன் இருக்குது, அதை விட்டுட்டு நீ இங்கே வந்து உட்காந்துருக்குற, முதல்ல கடன் காசு கொடுக்கணும், கடன் காசெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா நீ இப்படி பண்ணிகிட்டு இருந்தாலும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், என்னென்னு சொன்னால் எனக்கு கடன் இல்லைன்னு சொல்லி, நீ இப்படி இருக்க இருக்க எனக்கு வந்து கடன் கூடிட்டே போகுது, யோசிக்க மாட்டேனே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த டாக்டர் சொல்கிறாங்க, என்ன வானதி இவங்கள்ட பணத்தில் தான் கடை ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? ஆமாம், என்ன பண்ணுறது, எனக்கு வந்து அவ்வளோ பணம் இல்லையே, 5 லட்சம் ரூபா பணம் இவன் தந்தான், அதை எத்தனை தரம் சொல்லிட்டு இருக்கிறான், 5000 தரம் சொல்லிட்டு இருக்கிறான், என்ன பண்ணுறேன்னு தெரியலை, எப்படியாவது அவன்கிட்ட கடனை கொடுத்து முடிச்சுட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அந்த டாக்டர் சொல்கிறாங்க, அதுக்கு அவசியமே இல்லை, நான் கொடுத்துட்றேன், மொத்தமாகவே 5 லட்சத்தை அவங்கள்ட கையில் கொடுத்துட்றேன், அப்புறமா அவங்க அந்த கடையை பூட்டி நீயா திறந்து நீயா என்ன வியாபாரம் நடந்தது, எதுக்கு நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போன என்ற மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்கல்ல. இங்கே பாருங்கள் ப்ரோ, நான் அந்த பணமெல்லாம் உங்கள்கிட்ட தந்துடுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ யார் அந்த பணமெல்லாம் தாரதுக்கு? இது எனக்கும் வானதிக்கும் இடையில் உள்ள பிரச்சனை. இங்கே பாரு, எனக்கும் வானதிக்கும் இடையில் பிரச்சனையா? அப்படின்னு சொன்னால் எதுக்கு நீ வந்து அந்த பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிற? இப்போ பாரு, அந்த பணத்தை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிற, இதுக்கு வந்து பதில் தரணும்னு சொன்னால் டாக்டர் வந்து பணத்தை தருவாங்க, வாங்கிட்டு போ, நான் அந்த பணத்தை திரும்ப அவங்களுக்கு கொடுத்துட்றேன், அல்லது போனால் கடையை அவங்கள்ட பொறுப்பில் விட்டுட்டு போகிறேன், என்னவோ பண்ணுறேன் சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பாண்டிக்கு என்ன பண்ணுறது தெரியல. சே, உனக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு, என்னமோ நீ நல்லா இருப்பேன்ட நினச்சி சந்தோஷப்படுவேன்ட நினச்சி கடையை ஆரம்பித்து தந்தா இப்படி என்ன கேவலமாக பேசுகிறியா? அவன் முன்னாடி என்ன வந்து கேவலமாக பேசுகிறியா? ஓ, உனக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க, இனி அவனே வந்து மாப்பிள்ளை ஆக்கலாம்னு பார்க்குறியா? ஆமாம், மாப்பிள்ளை ஆக்கினா உனக்கு என்ன பிரச்சனை, நீ போன்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இனிமேல் இவளோட பேசவே கூடாது, அந்த பணத்தை வாங்கிட்டு நீ யாரோ நானும் யாரோன்னு போக வேண்டியதான்ட்டு பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. என்னடா பாண்டி, என்னடா கோவம், திரும்பவும் சண்டையா, ஏன்டா ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்குற என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, என்னது சின்ன பிரச்சனை, அவளையெல்லாம் நம்பவே கூடாது, அவள் என்னோட பணத்தில் கடை ஆரம்பித்து வச்சுட்டு அந்த டாக்டரோட சுற்றிட்டு இருக்கிறா, இப்போ கடை சாத்திருக்கேன்னு பார்த்தா அவள் போய் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கிறா. சே, இவளுக்காக எல்லாம் நான் 5 லட்சம் கடன் வாங்கி கொடுத்துருக்குறேன், நான் என்னோட கடையை வந்து திருத்தலை, என்னோட முன்னேற்றத்துக்காக நான் எதுவும் பண்ணலை, இவளோட முன்னேற்றத்துக்காக பண்ணினேன், இன்றைக்கு பார்த்தா இவள் என்னையும் நடுத்தரவில் விட்டுட்டு அவனுக்காக பேசிகிட்டு இருக்கிறா, அவனும் என்னடான்னு பார்த்தா இவளுக்காக 5 லட்சம் தாரான்னு சொல்கிறா, எவ்வளோ தூரம் பாரு பேச விட்டுட்டு இருக்கிறான்னு சொல்லி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் கோவத்தில் ஒரு விஷயத்த பேச அவங்களும் தன்னுடைய கோவத்தை வந்து காட்டுறதுக்காக அந்த டாக்டர்கிட்ட பணத்தை வாங்கி உங்கள்கிட்ட தர பார்க்குறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க பாண்டி, எதுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க? இல்லை நீ நான் அந்த பைக்கை பற்றி பேசத்தான் போனேன், இங்கே பாரு நீ வேணான்னு சொன்னால் அதனால தான் கொடுத்தேன், வேணுமென்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் காலம் கழித்து உனக்கு ஒரு பைக் வாங்கி தரேன்னு தான் சொல்ல போனேன், ஆனால் அங்கே போய் பார்த்தா நிலைமையே வேறு மாதிரி இருக்குது, இதுக்காகவா அவ்வளோ நாளும் பேசிகிட்டு இருந்தா, எதுக்கு அப்போ என்னோட பேசணும், எதுக்கு என்ன தேடி கடைக்கு வரணும், எதுக்கு என்னோட பணத்தில் கடை நடத்தணும், அவங்கள தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவங்கள்ட பணத்திலே கடையை நடத்த வேண்டியதானே, இதுக்கு பிறகு என்னோட பேசிகிட்டு இருக்கா, இனி ஃபோன் பண்ணட்டு இருக்கு அவளுக்கு என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து வானதி ஃபோன் பண்ணுறாங்க, இந்த ஃபோன் பண்ணுறா பாரு, உனக்கு ஃபோன் பண்ணாலும் ஆன்சர் பண்ணுறதில்லன்ட்டு அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. சோழன் சொல்கிறாங்க, ஆன்சர் பண்ணு பாண்டி, இங்கே பாரு பிரச்சனை வேணா ஆன்சர் பண்ணு, அந்த பொண்ணு கோவத்தில் பண்ணுதண்டில்லை, நீயும் வேணுமெண்டு தானே பண்ணிகிட்ருக்குற, நான் வேணுமெண்டு என்ன பண்ணேன், நான் அப்படி எதுவும் பண்ணலை என்ற மாதிரி வந்து சொன்னோன்னே இவங்க வந்து பேச விட்டுட்டாங்க.
அவங்க வந்து ஆன்சர் பண்ணவே இல்ல. வானதி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, "ஓ! நீ வந்து ஆன்சர் பண்ணாம இருந்தா நான் வந்து கவலைப்பட்டுட்டே இருப்பேன் நினைச்சியா? பாண்டி இங்க பாரு உன்ன நினைச்சு கவலைப்படவும் மாட்டேன். கவலைப்படுற மாரி நீ எதுவும் எனக்கு வந்து நல்லது பண்ணதும் இல்ல. நீ எல்லாம் வந்து பல்லவனுக்கும், அதே மாரி வந்து நிலாவுக்கும், சோழனுக்கும், சேரனுக்கும் தானே நல்லது பண்ணிட்டு இருக்கிற. உன்ன நினைச்சு அவங்க தான் கவலைப்படணும். நான் எதுக்கு கவலைப்படணும்? இனிமே உன்னோட கடப்பக்கம் வாரதில உன்னோட பணத்த தந்து முடிச்சுட்டேன்னு சொன்னா, உன்னோட பிரச்சனையே இருக்காது எனக்கு." என்ற மாரி வந்து தனக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க டம்மா கேட்குறாங்க, "என்ன வானதி உன்ட பாட்டுக்கு ஏதோ சுத்திட்டு இருக்கிற, என்ன பண்ணுறேன்னு சொல்லும்போது, "ச்சே ச்சே ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க பாரு பிரச்சனையண்டு திரும்ப திரும்ப வந்து எங்களோட தலையில போட்டுட்டு இருக்காத. சின்ன பிரச்சனையா இருக்கும்போதே அந்த பிரச்சனைய தீர்க்க பாரு. அத விட்டுட்டு பெரிய பிரச்சனையா போனதுக்கப்புறமா, எனக்கு இவன் வேண்டாம், எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம், வேற மாப்பிள்ளை பாருன்னு கேட்காத. அந்த நிலைக்கு நாங்களும் இல்ல. அப்படியெல்லாம் செலவு பண்ற அளவுக்கும் நாங்கள் இல்ல." என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இங்க பாருங்கம்மா, இனி ஒரு தடவ நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவேனா இருந்தா, நீங்க கல்யாணத்துக்கு செலவு பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. யார் என்ன கல்யாணம் பண்ண வாராங்களோ, அவங்களே செலவு பண்ணுவாங்க. அப்படி ஒரு வசதியானவங்கள தான் நான் பார்ப்பேன்." என்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்னடி இது? யாரடி அப்படி? என்னடி நேரத்துக்கு நேரம் ஒவ்வொரு பேச்சு பேசிட்டு இருக்கிற? ஏன் இப்படி பேசுற? வானதி இங்க பாரு, உன்ன நம்பி அந்த பையன் வந்து இவ்வளவு பணத்த செலவு பண்ணி கடையெல்லாம் ஆரம்பிச்சு தந்திருக்கிறான். அந்த பையனை ஏமாத்தணும்ன்ட்டு நினைக்காத. அந்த பாவத்த மாத்திரம் பண்ணாத." என்ற மாரி வந்து சொல்றாங்க. "யார் சொன்னது ஏமாத்துறேன்னு சொல்லி? ஏன் என் மேல மட்டும் எப்ப பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்க? அவன் ஏமாத்துறான்டே நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. அவன் வந்து ஏமாத்தக்கூடிய ஆளே கிடையாது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட பையன் தான். ஆனா எல்லாம் ஏமாத்துற குணத்தோட உன்னோட அவன் பழகல. ஆனா நீ தான் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு பேச்சு பேசிட்டு இருக்கிற. இன்றைக்கு அவனை வேணுமன்ற, நாளைக்கு அவனை வேண்டான்ற, அவனோட பேசுகிற, அவனுக்கு பேசாம இருக்கிற, ஒரு நாளைக்கு சண்டை பிடிக்கிற, ஒரு நாளைக்கு அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர, ஒரு நாளைக்கு நாங்கள் வேண்டாண்டா இல்லை அவன் தான் வேணுமன்ற, இப்படி மாற்றி மாற்றி நீ தான் சொல்லிட்டு இருக்கிற ஒழிய அவன் என்றைக்கும் பேச்சு மாறவே இல்லை. ஒரு நாள் கூட எனக்கு வானதி வேண்டான்னு சொல்லி வீடு தேடி வந்து அவன் சொன்னதும் இல்லை, உனக்கும் சொன்னதும் இல்லை. நீ தான் அவனை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது என்னோட இஷ்டம், என்னோட கல்யாண வாழ்க்கையை பற்றி நான் தான் முடிவு பண்ணுறது. நீங்கள் யாரும் சொல்ல தேவையில்ல என்ற மாதிரி வந்து வானதி சொல்லிட்டு போகிறாங்க. வானதியோட அண்ணன் சொல்கிறாங்க, "அம்மா இந்த வானதியை நம்பாதீங்க. இவ வந்து இப்போ ஒரு டாக்டரோட பேசிகிட்டு இருக்கிறா. அதனால் இவ வந்து பாண்டியை வேண்டாண்டு நினைக்கிறா போல இருக்குது. பாண்டியை வேண்டான்னு சொன்னால் அந்த பணம் எல்லாம் திரும்ப கொடுக்கணும். என்னட்ட மட்டும் அந்த பணத்தை வந்து கேட்காதீங்க. நான் இவளுக்காக ஒரு சதம் கூட செலவு பண்ண மாட்டேன். இவளுக்காக செலவு பண்ணதெல்லாம் போதும்." என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வானதி என்ன முடிவெடுக்க போகிறாங்க, இதை பார்த்து பாண்டி என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றதுக்கு ஐஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.